Hello everyone, this is Gautami. Welcome to my YouTube channel, Gautami Tech Skills. In this Data Structures and Algorithms with Python series, we are going to learn very simple and easy tricks. Hope you can understand in a better way. This series is completely in Tamil language. Who are interested to learn data structures and algorithms with Python, kindly check my YouTube channel, which is uploaded all the videos in a separate playlist. If you are having any doubts, comment below. I will be updating the doubts video in the coming days. Let's continue the session. So modules are another. This module contains a functions, classes, and variables. So எதுக்கு இந்த modules யூஸ் பண்ணணும்னா, for example, I have taken the school. இந்த ஸ்கூல்ல HOD இருக்கலாம், HOD இருப்பாங்க, டீச்சர்ஸ் இருப்பாங்க, அப்புறமா ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. என்னோட அப்ளிகேஷன்ல I want to write the details about HOD, teachers, and students. HOD க்கு சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ் எல்லாமே மேபி 200 லைன்ஸ் இருக்கலாம். ஸோ அவங்க என்ன பண்றாங்க, அவங்களோட ஃபங்க்ஷன் என்னது, அவங்களோட வேரியபிள்ஸ், அது மாதிரி. ஸோ மீன்ஸ் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் டீடைல்ஸ் ஹேஸ் டு பி ரிட்டர்ன் இன் ஹெச்ஓடி. அண்ட் டீச்சர்ஸ் ரிலேட்டட் திங்ஸ் ஆல்சோ மேபி 200 லைன்ஸ் எடுத்துக்கலாம். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ரிலேட்டட் லைன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 500 லைன்ஸ் ஆஃப் கோட் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு அப்ளிகேஷனோட நேம், என்னோட அப்ளிகேஷன் ஸ்கூல் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன்ஸ்ல டோட்டலி எத்தனை லைன்ஸ் இருக்கு? ஃபார் எக்ஸாம்பிள் 1000 லைன்ஸ் ஆஃப் கோட் நான் எழுதணும். இப்போ என்னோட அப்ளிகேஷன்ல 1000 லைன்ஸ் ஆஃப் கோட் எழுதிட்டேன்னா இந்த கோட்ல எனக்கு கன்ஃபியூஷனா இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் மீன்ஸ் நமக்கு தெரியும், பட் இந்த ஃபர்ஸ்ட் 200 லைன்ஸ் வந்துட்டு ஹெச்ஓடி, இது நெக்ஸ்ட் 200 லைன்ஸ் வந்துட்டு டீச்சர்ஸ், நெக்ஸ்ட் ரிமைனிங் லைன்ஸ் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் தான் தெரியும். பட் நம்ம டேட்டா எதனா எடிட் பண்ணோம்னா யூ வாண்ட் டு டூ சோ மெனி கைண்ட்ஸ் ஆஃப் திங்ஸ், ரைட்? ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன், எங்க இருக்க தேடிக்கிறேன், அதெல்லாம் வேணாம். ஸோ அப்ப என்ன பண்ணலாம், ஹெச்ஓடி ரிலேட்டட் ஃபைல் எல்லாமே ஒரு ஃபைல் கிரியேட் பண்றோம். டீச்சர்ஸோட ஃபைல் எல்லாமே, டீச்சர்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே ஒரு ஃபைல் கிரியேட் பண்றோம். ஸ்டூடெண்ட்ஸோட டீடைல்ஸ் எல்லாமே ஒரு ஃபைல் கிரியேட் பண்ண போறோம். ஸோ என்ன பண்றோம், எல்லா ஃபைல்ஸ் கிரியேட் என்ன லாங்குவேஜ்ல பண்றோம், பிஒய்ல மீன்ஸ் பைத்தான்ல கிரியேட் பண்ணிருக்கோம். ஸோ ஹெச்ஓடி ரிலேட்டட் டீடைல்ஸ் எல்லாமே hod.pyல ஸ்டோர் பண்றேன். டீச்சர்ஸோட டீடைல்ஸ் எல்லாமே teacher.pyல ஸ்டோர் பண்றேன். ஸ்டூடெண்டோட டீடைல்ஸ் எல்லாமே study.pyல ஸ்டோர் பண்றேன். ஓகேவா? சோ இப்போ எல்லாமே ஓன்லி த கோட் மட்டுமே நான் அந்த ஃபைல்ல ரைட் பண்ணிக்கிறேன். இம்ப்ளிமெண்டேஷன் எங்க பண்ண போறேன்னா என்னோட school.py அப்ளிகேஷன்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன். அப்ப என்ன ஆகும், ஏதாவது மாடிஃபிகேஷன்ஸ் ஹெச்ஓடி ஃபைல்ல ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணணும்னா டைரக்டா இந்த ஹெச்ஓடி ஃபைல்ல ஓபன் பண்ணிட்டு அதுல மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணிக்கலாம். டீச்சர்ஸ் அப்ப ஈஸி, இதெல்லாம் ஈஸியா பண்ணிக்கலாம் இல்லையா? சோ இப்ப எல்லாமே ஒரு ஃபைலா கிரியேட் பண்ணிட்டு this is one module and this is another module and this is one module. ஃபைல்ஸ் தான். எப்ப அந்த மாடியூல் சொல்றோம்னா எப்பாவது அந்த ஃபைல் வந்துட்டு என்னோட அப்ளிகேஷன்ல இம்போர்ட் பண்ணிக்கிறனோ அப்ப அது என்னன்னு சொல்லலாம், மாடியூல் சொல்லலாம். That means module may contain set of functions இருக்கலாம். இந்த ஹெச்ஓடில வந்துட்டு வேரியபிள்ஸ் இருக்கலாம், ஃபங்க்ஷன்ஸ் இருக்கலாம், கிளாஸஸ் இருக்கலாம், எத்தனை கிளாஸஸ் இருக்கலாம், எத்தனை ஃபங்க்ஷன்ஸ் இருக்கலாம், எத்தனை வேரியபிள்ஸ் இருக்கலாம். ஓகேவா? சோ என்னோட அப்ளிகேஷனை இந்த த்ரீ டீடைல்ஸ் இம்போர்ட் பண்ணிக்கணும். சோ எப்படி இம்போர்ட் பண்ணிக்கலாம், இம்போர்ட் அந்த மாடியூல் நேம் ஹெச்ஓடி டீடைல்ஸோட மாடியூல் என்னதுல சேவ் ஆயிருக்கு, hod.hod. you should not write the extensions, you have to write hod, that's it. அப்ப என்ன பண்ண, இம்போர்ட் hod இம்போர்ட் பண்ணிக்கங்க. இப்ப hod ல இருக்கிற டீடைல்ஸ் எப்படி ரீட் பண்ணணும்னா you have to read in this இதுல நீங்க இம்போர்ட் பண்ணிருக்கீங்க. மெயின் அப்ளிகேஷன்ல இந்த 3 ஃபைல்ஸ் இம்போர்ட் பண்ணிக்கணும். இம்போர்ட் hod, இம்போர்ட் டீச்சர், இம்போர்ட் ஸ்டூடெண்ட் இம்போர்ட் பண்ணிக்கிறீங்க. இப்போ hod டீடைல்ஸ் ரைட் பண்ணோம்னா இப்ப hod ல வந்துட்டு நேம் n is equal to something name இருக்கலாம், அவங்களுக்கு என்ன ஃபங்க்ஷன் இருக்கலாம், டேக் ஓவர் மீன்ஸ் he is going to look after the school. so look ஒரு ஃபங்க்ஷன் இருக்கேன். சோ இந்த கால் பண்ணவன என்ன பண்ணனும், அதை இம்போர்ட் பண்ணிருக்கிற மாடியூல், that means hod.look ஃபங்க்ஷன் கால் பண்ணா மீன்ஸ் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், ஏதாவது ஒரு வேரியபிள் நீங்க ரீட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா மெயினோட அப்ளிகேஷன்ல கண்டிப்பா அது மாடியூலோட ப்ரீஃபிக்ஸ் கண்டிப்பா ஏத்துக்கணும். ஓகேவா? யூசர் என்ன, நம்மளோட பிக் அப்ளிகேஷன்ல எல்லா டீடைல்ஸ் ஏத்துனா மெஸ்ஸி ஆயிடும், நம்மளோட அப்ளிகேஷன் மெஸ்ஸி ஆயிடும்.
அது மாதிரி மெஸ்ஸி ஆகக்கூடாதுன்னா என்ன பண்ணலாம், செப்பரேட் ஃபைல்ஸ் கிரியேட் பண்ணிக்கிட்டு அந்த ஃபைல் நம்மளோட அப்ளிகேஷன்ல இம்போர்ட் பண்ணிக்கின்னு அதுல எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம், இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். புரிஞ்சுச்சா மாடல் என்ன பண்ணிட்டு? எக்ஸாம்பிள் புரிஞ்சுச்சா? புரியுது மேம். எக்ஸாம்பிள் பார்க்கணும். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஆனா இப்போ நம்ம ஜூபிட்டர் நோட்புக்ல மாடியூல்ஸ் கிரியேட் பண்ணறதுக்கு ஆகாது. எதுக்குன்னா நம்ம என்ன சொல்லிருக்கிறேன், இதெல்லாம் மாடியூல் நீங்க கிரியேட் பண்ணிருக்கீங்கன்னா கண்டிப்பா என்ன இருக்குன்னு சொல்லிருக்கிறேன், எக்ஸ்டென்ஷன்ஸ் .py எக்ஸ்டென்ஷன் இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன். பட் ஜூபிட்டர் நோட்புக்ல நம்ம எதனா ஃபைல் நேம் .py எக்ஸ்டென்ஷன் சேவ் பண்ணிட்டு இருக்கோமா? இல்ல, ரீநேம் பண்ணிட்டு இருக்கோம். பட் தட் இஸ் நாட் an extension for .py. சோ இப்போ நீங்க மாடியூல்ஸ் யூசர் டிஃபைன்ட் மாடியூல்ஸ் வந்துட்டு 2 டைப்ஸ் இருக்கும். ஒன் வந்துட்டு யூசர் டிஃபைன்ட் மாடியூல்ஸ். இப்போ நம்ம இது பார்க்க போறோம். யூசர் டிஃபைன்ட் மீன்ஸ் யூசர் கிரியேட் பண்ணிக்கிட்டு அந்த மாடியூலை இம்போர்ட் பண்ணிக்கிறது என்னோட அப்ளிகேஷன்ல. நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு ப்ரீ டிஃபைன்ட் மாடியூல்ஸ் சொல்லலாம். இந்த ப்ரீ டிஃபைன்ட் மாடியூல்ஸ் எப்போ எங்கிருந்து வருதுன்னா, உங்களோட சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணும்போது சம் ஆஃப் த மாடியூல்ஸ் இன்ஸ்டால் ஆயிருக்கும். ஸோ வாட் ஆர் த சம் ஆஃப் தோஸ் என்ன, ஓஎஸ் மாடியூல், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மாடியூல், system module, sys module, math module, so where you can able to do some mathematical operations, and random module where you are going to get the random numbers according to your ranges. Okay, random module, அப்புறமா date and time module. So இதெல்லாம் predefined ரொம்பவே இருக்கு. பட் நம்ம frequently used modules வந்துட்டு இதுதான். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் யூசர் எப்படி கிரியேட் பண்றாங்களோ ஒரு மாடியூல் பார்க்கலாம். என்ன சொல்லிருக்கேன், ஏதாவது ஒரு மாடியூல் கிரியேட் பண்ணணும்னா .py எக்ஸ்டென்ஷன் இருக்கணும். சோ .py எக்ஸ்டென்ஷன் எங்க எதுக்கு ஆகுது, Will6 சாஃப்ட்வேர் நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? ஸ்டார்டிங் கிளாஸ்ல நம்ம ஒரு சாஃப்ட்வேர், ஒரு ஃபர்ஸ்ட் சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணிருக்கோம், அதுல பண்ண போறோம், மாடியூல் கிரியேட் பண்ண போறோம். சோ பார்க்கலாம். we have to open idle software, IDLE software. சாஃப்ட்வேர் ஓபன் பண்ண உடனே என்ன பண்ண போறோம், இங்க வந்துட்டு I want to create the first file, new file போயிட்டு நியூ ஃபைல் போனோம். இங்க வந்துட்டு என்னன்னு கிரியேட் பண்ண போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபைல்ல வந்துட்டு எல்லாமே அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸ் எழுத போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நேம், HOD நேம் எடுத்துக்கலாம். நேம் இஸ் ஈக்குவல் டு HOD. ஓகேவா? நெக்ஸ்ட் டெஃப் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண போறேன். ஸோ டெஃப் HOD HOD look I will write. So what is the function of the HOD look over the school? Is it right or not? Look function print maintains school. So like this I message return. So next என்ன இது போறேன், class கூட எழுதலாம். class என்ன எழுதலாம், class I'll write like this name, whatever name you write, HOD, the class name is HOD. Inside this I'm going to create one function, def function. So in this we may have teachers. So teacher, THCHR. So you can write anything. Okay, so just I'm creating one function in here. So one module, teacher, print teachers, and one more function I'm creating in that only, students. Okay, self. Next, in that print students. ஓகேவா? சோ இது வந்துட்டு only நாம் கோட் நார்மலா என்ன பண்ண போறோம், கோடிங் எழுதிட்டு வேணா இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். லைக் வாட், print name and look, calling the function look function and on creating an object for HOD, and what you will do, and you just calling these functions with the help of an object. நார்மலா இம்ப்ளிமெண்டேஷன் கூட அதே ஃபைல்ல பண்ணிடுறோம். பட் இம்ப்ளிமெண்டேஷன் எங்க பண்ணணும், நான் என்னோட மெயின் அப்ளிகேஷன்ல பண்ணணும். ஓகேவா? சோ இது வந்து ஒரு மாடியூலா கிரியேட் பண்ணிருக்கேன், ஓன்லி கோட் மட்டுமே எழுதிருக்கிறது. இப்போ இந்த ஃபைலை சேவ் பண்ண போறேன். சேவ் எங்க சேவ் பண்ணணும், நான் டெஸ்க்டாப் மேல சேவ் பண்ணிக்க போறேன். என்ன சேவ் பண்ணிக்கிறோம்னா HOD.py, இது என்னோட மாடியூல் நேம். ஓகேவா? என்னோட ஃபைல் நேம் வந்துட்டு HOD. இப்போ என்ன பண்ண போறேன்னா இன்னொரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்க போறேன், நியூ ஃபைல். இதுல வந்துட்டு எல்லாமே அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸ் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் சேயிங் எப்படி கிரியேட் பண்ணிக்கலாம், டெஃப் add function a comma b, print sum comma a plus b. ஓகேவா? நெக்ஸ்ட் அதே மாதிரி def subtraction a comma b. next print difference. difference. So எதுவாக எழுதிக்கோங்க, நான் இதை சிம்பிளா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி நீட்டா இது ஒரு இதை எடுத்துக்கிறேன்.
நீங்க எதுவரை ஒரு மாடியூல் கிரியேட் பண்ணிக்கோங்க. அது என்னன்னா உங்களுக்கு தெரியும் வேற மாதிரி இது பண்ணிருக்கேன். a, b next print product a into b. So only code மட்டுமே எழுதிருக்கிறது இப்போ. So இந்த ஃபைல் என்னன்னு சேவ் பண்ணிக்கிறேன் நானு. அது கூட என்ன டெஸ்க்டாப்ல சேவ் பண்ணிக்கிறேன். arithmetic operators .py AP எழுதிருக்கேன் நான். arithmetic operators AP.py சேவ் பண்ணாச்சு. இப்போ இந்த arithmetic operators நான் என்னோட ஃபைல்ல அப்ளிகேஷன்ல இன்க்ளூட் பண்ணிக்கணும். என்னோட hod.py அந்த ஃபைல் கூட என்னோட ஃபைல்ல so over the file create new application. In this what you need to include? I need to include hod include பண்ணிக்கணும். இந்த app.py include பண்ணிக்கணும். என்னோட அப்ளிகேஷன் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண பாருங்க. import hod அந்த ஃபைல் நேம் எதுல சேவ் பண்ணிக்கலாம் அது இம்போர்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஒன் என்ன இம்போர்ட் பண்ணிக்கணும்? AP ஃபைல் கூட இம்போர்ட் பண்ணிக்கணும். இப்போ இம்போர்ட் பண்ண உடனே இப்போ மேம் இப்போ நாங்க ஓன்லி இம்போர்ட் மட்டுமே பண்ணிக்கிறதுக்கு ஆகுதா? என்னோட அப்ளிகேஷன்ல எக்ஸ்ட்ரா ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதுக்கிறதுக்கு ஆகுது. இம்போர்ட் பண்ணிக்கினே கூட நீங்க எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கூட உங்களோட அப்ளிகேஷன்ல எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா என்னோட ஹெச்ஓடில இருக்கிற நேம் பிரிண்ட் பண்ணும். எப்படி பண்றீங்க? பிரிண்ட் நேம். இது எக்ஸ்ட்ரா கட்டிங், இது எல்லாமே எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன் என்னோட. ஸோ எங்கிருந்து என்னோட நேம் எங்கிருந்து வந்துட்டு இருக்கு? என்னோட மாடியூல் இது வந்துட்டு மாடியூல் ஹெச்ஓடி வந்துட்டு மாடியூலர், இந்த ஃபைல் நேம் மாடியூலர் ட்ரீட் பண்ணிருக்கேன். இந்த மாடியூல் ஹெச்ஓடி ப்ரிஃபிக்ஸ் எடுக்கணும் இல்லையா? அந்த ஹெச்ஓடில இருக்கிற மாடியூல் இருந்து I want to read the variable name, that is name. அப்புறமா என்ன பண்ணணும்? I want to call the function look function. அது எங்கிருந்து வந்துட்டு இருக்கு? HOD ல இருந்தவே வந்துட்டு இருக்கு. HOD.look. நெக்ஸ்ட் என்ன எக்ஸிக்யூட் பண்ணணும்? கிளாஸ் எக்ஸிக்யூட் பண்ணணும். அது எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம்? First you need to create an object for the class name. So how you will write? For example, obj is equal to அந்த கிளாஸ் எங்கிருந்து வந்துட்டு இருக்கு? HOD மாடியூல் இருந்து வந்துட்டு இருக்கு. HOD dot HOD function class name. Next ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாச்சு. அந்த ஆப்ஜெக்ட் அந்த கிளாஸ் உள்ள என்ன மெத்தட்ஸ் இருக்கோ அந்த மெத்தட்ஸ் கால் பண்ணணும். எப்படி கால் பண்ணணும்? By using the object. இப்போ அந்த நீங்க ஆல்ரெடி நீங்க இது வந்துட்டு hod.class name கொடுத்துட்டீங்க. அப்ப டைரக்டா நீங்க அந்த திரும்பி நீங்க மாடியூல் கொடுக்க தேவையில்லை. இப்போ நீங்க ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணிட்டு அது கால் பண்ணிக்கணும். obj.tchr teacher. next obj.stud கால் பண்ணிக்கலாம். இந்த ஃபங்க்ஷன்ஸ் கால் பண்ணிக்கலாம். இது எல்லாமே எதுக்கு சம்பந்தப்பட்டது? எல்லாமே HOD ஃபைலுக்கு சம்பந்தப்பட்டது. நெக்ஸ்ட் இப்போ ஆப் மீன்ஸ் இன்னொரு ஃபைல் ஆப், இது ஒரு மாடியூல ட்ரீட் பண்ணிருக்கோம். என்னோட ஆப் மாடியூல இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே கால் பண்ண. எப்படி கால் பண்றீங்க? By using app.module.ap.function name add function. இங்க எத்தனை வேல்யூஸ் கொடுக்கணும்? 2 வேல்யூஸ் கொடுக்கணும். அந்த வேல்யூஸ் கொடுத்து தான் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் 5,6. நெக்ஸ்ட் சப்ட்ராக்ஷன் சப் கால் பண்ணும். 5 minus 2 5,2 sorry 5,2. நெக்ஸ்ட் இன்னொரு ஃபங்க்ஷன் அது மல்டிப்ளிகேஷன். என்ன கொடுக்கணும்? 2 வேல்யூஸ் கொடுக்கணும். இங்க கூட 6 into 2 6,2. சோ இப்போ எல்லாமே என்னோட அப்ளிகேஷன்ல இது வந்துட்டு HOD க்கு சம்பந்தித்த டீடைல்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கேன். இது வந்துட்டு arithmetic operatorsோட ஃபைலோட இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கேன். இங்க வந்துட்டு என்னோட அப்ளிகேஷன்ல என்னோட எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் எழுதிட்டு இருக்கேன். ஹலோ வெல்கம். திஸ் இஸ் not only using the modules, you can also give extra information in that application also. modules மட்டுமே இம்போர்ட் பண்ணிக்க தேவையில்லை. modules இம்போர்ட் பண்ணிக்கிட்டு உங்களோட இன்ஃபர்மேஷன் கூட எழுதிக்கலாம். நோ ப்ராப்ளம். இப்போ ஃபைல் சேவ் பண்ணணும். ஃபைல் சேவ் எங்க? டெஸ்க்டாப்ல. இங்க வந்துட்டு என்னன்னு எடுத்துற app dot means main file. So main application.py save. இப்போ ரன் பண்ணி பாருங்க. ரன் பண்ண உடனே you will get all the output. See here, name is HOD. Where you are getting? From the HOD file. So name வந்துட்டு HOD
லுக் ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது மெயின்டைன்ஸ் ஸ்கூல். அப்புறமா இது வந்துட்டு கிளாஸ் கால் பண்ணும்போது டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட் கால் பண்ணும்போது இது எல்லாமே அர்த்தமெட்டிக் ஆபரேட்டர்ஸோட ரிசல்ட். இது வந்துட்டு அப்ளிகேஷன்ல எக்ஸ்ட்ரா ஸ்டேட்மெண்ட் எழுதிருக்கிறது. ஸோ இது மாதிரி நீங்க இம்போர்ட் பண்ணிக்கலாம் மாடியூல்ஸ். இப்போ நீங்க நார்மல் என்ன பண்ண போறோம், நார்மலா என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம இது எல்லாமே காப்பி பண்ணிக்கிட்டு எல்லாமே ஒரே அப்ளிகேஷன்ல எழுதிடுறோம். அப்ப என்ன ஆயிடும், it will become messy, right? So now see what happened. By just writing the 2 lines, you can able to save these and all, right? These many lines reduced. கரெக்டா? கரெக்ட் தானே? சோ என்னன்னா நம்ம கன்ஃபியூஸ் ஆகாது. இப்போ நம்ம HOD ஃபைல இதெல்லாம் சேஞ்சஸ் பண்ணிக்கணுமா? So you just go to that file and you just do the changes. மேம் இப்போ வந்துட்டு மேம் எனக்கு HOD எதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இதுக்கு எதனா ஆல்டர் நேம் கொடுக்கலாமா? கண்டிப்பா கொடுக்கலாம். எப்படி கொடுக்கலாம்னா by using the keyword as keyword கொடுத்துட்டு h கொடுத்துடலாம். அப்ப என்ன ஆகும், instead of writing HOD as a prefix everywhere, you simply use h. That's it. You can also give the alternative names for the modules by giving a keyword as. அப்ப அது யூஸ் பண்ணலாம். இப்ப பாருங்க, ரன் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி பாருங்க, அவுட்புட் will be the same. சோ ரன் ஆயிட்டு பாருங்க. ஆல்டர்னேட்டிவ் நேம்ஸ் கொடுக்கலாம். எதுக்கு? ஃபைலுக்கு. ஓகேவா? ஓகே மேம். அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்டு இருக்கு இல்லையா? நெக்ஸ்ட் வந்துட்டு சேம் இதே மாதிரி இது கூட பண்ணலாம். எதுக்கு இன்னொன்னு இருக்கு இல்லையா, ஆப் கூட பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மேடம், நான் வந்துட்டு என்னோட HOD ஃபைல் இருக்கிறது நான் எல்லாமே யூஸ் பண்ண மாட்டேன். நான் ஓன்லி இந்த கிளாஸ் மட்டுமே யூஸ் பண்ணணும், ரிமைனிங் யூஸ் பண்ண மாட்டேன். அப்ப எப்படி மேடம், எப்படி யூஸ் பண்ணலாம்? இன்னொரு மெத்தட் இருக்கு. இப்ப நீங்க இம்போர்ட் HOD అని கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா முன்னாடி ப்ரிஃபிக்ஸ் అని எழுதிக்கணும். அதே இன்னொரு ஃபங்க்ஷன், இன்னொரு மெத்தட் இருக்கு, from எல்லாம் from யூஸ் பண்ணிட்டு அதோட ஃபைல் நேம் எழுதிக்கிட்டு இம்போர்ட் என்ன வேணுமோ இம்போர்ட் ஸ்டார் అని எழுதிட்டீங்களா, அப்ப இப்ப வந்து நீங்க HOD தான் எழுதிக்கணும். you should not write. அப்ப இங்க ப்ரிஃபிக்ஸ் எழுதிக்க தேவையில்லை. you should not write prefix anywhere. from எழுதிக்கிட்டு from HOD import star means அந்த HOD ஃபைல்ல இருக்கிற வேரியபிள்ஸ் ரீட் பண்ணிக்குது, ஃபங்க்ஷன்ஸ் ரீட் பண்ணிக்குது, கிளாसेस ரீட் பண்ணிக்குது. அந்த இந்த ஃபைல்ல இருக்கிற எல்லாமே ரீட் பண்ணுது. இந்த மாதிரி சின்டாக்ஸ் எழுதிங்கன்னா you no need to write a prefix எழுத தேவையில்லை. ஓகேவா? so from app import star. இப்ப இங்க கூட பாருங்க, ஆப்புக்கு நீங்க prefix கொடுக்க தேவையில்லை. ரன் பண்ணி பாருங்க, இது சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா the output will be the same. ஓகேவா? ஓகே மேம். சோ நீங்க இம்போர்ட் மட்டுமே கொடுத்தீங்கன்னா you need to write the prefix. from HOD import star ன்னு கொடுத்தீங்கன்னா you no need to write the prefix. முன்னாடி எதுவுமே எழுத தேவையில்லை. இது ஒரு மெத்தட். மேடம் இப்ப வந்துட்டு நான் என்னோட HOD ஃபைல்ல நான் எல்லாமே யூஸ் பண்ண வேணாம், I want to do only the class. அப்ப கிளாஸ் மட்டுமே யூஸ் பண்ணணும். அப்ப எப்படின்னா instead of writing star you simply write that HOD only. HOD மட்டுமே எழுதிட்டீங்கன்னா மீன்ஸ் கிளாஸ் நேம் HOD இல்லையா, அப்ப வந்துட்டு நீங்க import only HOD மட்டுமே இம்ப்ளோட் பண்ணீங்கன்னா you cannot able to implement the variable name and look function. இந்த ரெண்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு ஆகாது. பாருங்க, இப்ப நான் import only HOD ன்னு கொடுத்திருக்கேன். ஆனா என்னோட ஃபைல்ல வந்துட்டு நேமும் பிரிண்ட் பண்ண நினைச்சிட்டு இருக்கேன், ஃபங்க்ஷனும் கால் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப எரரா வரும் உங்களுக்கு. இது ஸ்டார் கொடுத்தா எல்லாம் ரீட் பண்ணுது, ஏதோ ஸ்பெசிபிக்கா நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அப்ப அது வராது. பாருங்க, அப்ப எரரா வந்துடும். பாருங்க, உங்களுக்கு நேம் இஸ் நாட் டிஃபைன்ட். இதுக்கு நீங்க ஓன்லி HOD மட்டுமே இம்போர்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிருக்கீங்க. இப்ப இது வந்துட்டு எரேஸ் பண்ணிட்டு இப்ப ஓன்லி HOD மட்டுமே இம்போர்ட் பண்ணிருக்கீங்க, அது ரிலேட்டடா ஓன்லி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அப்ப ஒர்க் ஆகுது. ஓன்லி அது மட்டுமே ஒர்க் ஆகுது. அப்ப ஒர்க் ஆகுது பாருங்க, டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் ஆச்சு பாருங்க. சோ அது மாதிரி யூஸ் பண்ணலாம். புரியுது என்ன சொல்லிட்டு இருக்கேனோ? ஸ்டார் கொடுத்துட்டீங்கன்னா அந்த ஃபைல்ல இருக்கிறது எல்லாமே யூஸ் பண்ணலாம். இல்ல உங்களுக்கு தெரிஞ்சிச்சு இது மட்டுமே வேணும் எனக்கு, அந்த அந்த பர்டிகுலர் கிளாஸோட நேமும் கொடுத்துக்கலாம், அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் நேமும் கொடுத்துக்கலாம், அப்புறம் அந்த பர்டிகுலர் நேமும் கொடுக்கலாம். இது மாதிரி நேம் காமா, அப்புறமா கிளாஸ் ஃபங்க்ஷன் என்ன நேம் லுக் காமா HOD இது மாதிரி கொடுத்துக்கலாம். மேடம் இப்ப மேம் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க நேமோ லுக் HOD அது மாதிரி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கீங்க.
இப்ப இது கூட எதனா ஷார்ட் நேம்ஸ் எழுதிக்கலாமா? கண்டிப்பா எழுதிக்கலாம். பாருங்க, இப்ப நான் பிரிண்ட் உங்களோட ஃபைல் நேம்ஸ் கூட எழுதிக்கலாம். லுக் ஃபங்க்ஷன் கால் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ ரன் சேவ் பண்ணி கண்ட்ரோல் எஸ் பண்ணிட்டு ரன் பண்ணீங்கன்னா உங்களோட அவுட்புட் வருதுங்க. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், எல்லாம் கொடுத்துட்டேன். நேம் கொடுத்துட்டேன், லுக்கு கொடுத்துட்டேன், வேரியபிள் நேமு, ஃபங்க்ஷன் நேமு, கிளாஸ் நேம். இப்போ வந்துட்டு நீங்க உங்களோட ஃபைல்ல என்ன நேம் எழுதிருக்கீங்களோ, என்ன எப்படி எழுதிருக்கீங்களோ அப்படியே நீங்க கொடுத்துருக்கீங்க. ஓகே மேம், நீங்க இந்த அப்ளிகேஷன்ல இம்போர்ட் பண்ணிக்கும் போது நீங்க எதனா ரீநேம் பண்ணலாமா? அந்த கிளாஸ் நேம் ரீநேம் பண்ணலாமா? ஃபங்க்ஷன் நேம் ரீநேம் பண்ணலாமா? வேரியபிள் நேம் ரீநேம் கண்டிப்பா ரீநேம் பண்ணலாம். சேம் லாஜிக் தான். as n அப்புறமா இதுக்கு as என்ன கொடுக்கலாம்? ln கொடுக்கலாமா? l அப்ப இதுக்கு as h கொடுக்கலாம். சோ அப்ப என்ன பண்ணலாம்? பிரிண்ட் பண்ணும்போது you have changed alternative name கொடுத்திருக்கீங்க என்ன. So instead of writing the variable name you simply write n. Instead of writing the look, you can be able to write a function name as L. Instead of writing the class name as HOD, you simply write H. That is fine. It is also acceptable. So now run the program, same output will be seen. உங்களோட ஃபைல் நேம்ஸ், ஃபங்க்ஷன் நேம்ஸ், கிளாஸ் நேம்ஸ், வேரியபிள் நேம்ஸ் ரீநேம் பண்ணலாம். உங்களோட ஃபைல் நேம் கூட ரீநேம் பண்ணலாம் by just simply using as a keyword as. ஓகேவா? Yes, ma'am. Is simple user defined modules. So புரிஞ்சிச்சே நான் நினைக்கிறேன். புரியுது மேம். நெக்ஸ்ட் வந்துட்டு நான் என்ன சொல்லணும்னா, நம்மளோட ஃபைல்ல என்ன இருக்கு மீன்ஸ் என்னோட வேரியபிள்ஸ் என்னென்ன வேரியபிள்ஸ் இருக்கு, என்னென்ன ஃபங்க்ஷன் நேம்ஸ் இருக்கு, என்ன கிளாஸ் நேம்ஸ் இருக்கும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, we are having one function. That function name is dir function. So இங்க பாத்தீங்களா, அது வந்துட்டு என்ன மாடியூல் இந்த வந்துரும். அது வந்துட்டு ஒரு மாடியூல். ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன கிளாஸ்ல நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஐ வாண்ட் டு நோ இன் hod.py ஃபைல்ல என்ன வேரியபிள் நேம் இருக்கு, என்ன ஃபங்க்ஷன் நேம் இருக்கு, என்ன hod நேம், என்ன hod கிளாஸ் நேம் இருக்கு, என்ன கிளாஸ் நேம் இருக்கு தெரிஞ்சுக்கணும். நீங்க இது சிம்பிளா இருக்கும், நம்ம தெரிஞ்சாச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் 100 கிளாஸஸ் இருக்கு, 200 வேரியபிள்ஸ் இருக்கு. அப்ப அந்த டைம்ல நமக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும். சோ அது மாதிரி இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்னா, இந்த ஷெல்லுக்கு போயிட்டு, இந்த ஷெல் எங்க இருக்கு, இந்த ஷெல்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் அந்த ஃபைல் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் hod ஃபைல்ல என்ன வேரியபிள்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், கிளாஸ் நேம்ஸ் இருக்கு ஃபைண்ட் அவுட் பண்றேன்னு நினைச்சிட்டு இருக்கேன். சோ அதுக்கு தான் நான் அந்த ஃபங்க்ஷன் அந்த ஃபைலை இம்போர்ட் பண்ணிட்டேன். அப்புறமா அதுல என்ன இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்னா, வாட் ஐ செட், அதோட ஃபங்க்ஷன் dir ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். எப்படி யூஸ் பண்ணணும்? dir of அந்த ஃபைலோட நேம் hod ரன் பண்ணி பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற எல்லா ஃபைல்ஸ் வரும். இப்ப வந்துட்டு இங்க அண்டர்ஸ்கோர் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் ப்ரீ டிஃபைன்ட். hod வந்து hod லிங்க், லுக், நேம் அதெல்லாம் யார் கிரியேட் பண்ணுது? யூசர் கிரியேட் பண்ணுது. சோ இது மாதிரி டீடைல்ஸ் தெரியும் நம்மளுக்கு. dir ஃபங்க்ஷன் வந்துட்டு என்னத்துக்கு யூஸ் ஆகுதுன்னா, it is used to identify the names that are declared in your modules, that are declared in your files. Then what is this and all means this is only just giving the information predefined. That's it. It's not user defined. Those are all predefined. Okay, those are default வந்துரும். எல்லாத்துக்குமே default வரும் அது. Okay வா? Then what does this means for example, if you open this one, you can use this and all. So dir of hod file, you simply use like this, dir of underscore file and கொடுங்க. It will gives all the information on the file என்ன பண்ணலாம் means அதோட information கொடுக்கும். So see பாருங்க, contains classes, addition பண்ணலாம். So see different kinds of operations it will show. Split function அந்த ஃபைலுக்கு என்னென்ன பண்ணலாமோ அந்த ஆபரேஷன்ஸ், மீன்ஸ் ஸ்பேஸ் அது மாதிரி. ஓகே மேம். So now this is the user defined. Hope you understood. Hope you thoroughly understand all the concepts, what I taught in this session. Still you have any doubts, comment below. Still who are not subscribed to my channel, kindly subscribe my channel and click the bell icon for more notifications.
Your support is more valuable for me. Hope everyone will support my channel. We'll meet in the next video. Thank you for watching. Have a nice day. Take care. Bye-bye.